கேள்விகளால் ஒரு வேள்வி. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நிறைய பக்கமாக பாடல்கள் சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லி பகவத்கீதையை அத்தியாயமாக படித்து தெரிந்து அல்லது நம்முடைய மந்திர ஜபங்களை 1008 முறை 1008 முறை சொல்வதை விட நம்முடைய உள்ளத்தில் ஒரு சில வரிகளில் ஒரு சில விஷயங்களை உள்ளார்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்விகளால் ஒரு வேள்வி எல்லோருடைய இதயத்தையும் தொடுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு நேயர்கள் தொகுத்து அளித்த கேள்விகளை வைத்து விடை. இந்த குடமுழுக்கில் 12 ஏன் புனிதத்துவம் என்கிறார்கள்னு ஒரு கேள்வி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 12 என்பது பகல் இரவை பிரிப்பது. ஒரு ஆண்டுக்கு 12 மாதம். ஒரு நல்ல குறிஞ்சி மலர் பூப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எல்லோரும் புனித நீராடக்கூடிய புனித நீர்களுக்கே புண்ணியம் சேர்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் மகாமகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை. எனவே தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை குடமுழுக்குன்னு வைத்தாங்க. அதில் ஒரு சப்கொஸ்டின் கேட்டாங்க, ஏன் குடமுழுக்கு 3 வகை? குடமுழுக்கு 3 வகை அல்ல, 3 வகையில் குடமுழுக்கு ஏன் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். பொதுவாக சாதாரணமாக பூமியில் புதிய திருக்கோயிலை எழுப்பி குடமுழுக்கு செய்வது, ஏற்கனவே கோவிலில் சுவாமி கும்பாபிஷேகம் நடந்திருக்குல்ல, அந்த இறைவனை விசஜந்துக்கள் தீண்டிட்டா அதற்கு 4 நட்சத்திரம் பார்க்காம ஹோமங்கள் நடத்தி குடமுழுக்கு செய்வது. இது 2வது வகை. 3வது வகை, ஏற்கனவே நடந்த கோவில்களினுடைய குடமுழுக்கில் இந்த கோவிலை அசுத்தப்படுத்தியிருப்போம், சிதலம் அடைஞ்சிருக்கும், அதை செப்பனிட்டு 12 ஆண்டுக்கு ஒரு முறை. இதை நம்ம விஞ்ஞான ரீதியாக உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக நம்முடைய வேதத்தின் ரீதியாக சொன்னோம். ஆனால் மரபு ரீதியாக என்ன தெரியுமா, தினசரி பூஜை நடந்தால் அதுக்கு நித்திய பூஜை, அந்த குறையை சரி செய்வதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பெருஞ்சாந்தி பெருவிழா, அதில் உள்ள குறைகளை சரி செய்வதற்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த குடமுழுக்கு. இதுதான் இவ்வளோ சிம்பிள் தியரி. இப்போ திருக்கோவிலுக்குள்ளே போகின்ற நாம் இறைவனை எப்படி வழிபடுறதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் கோவிலில் வளமாக வர்றோம், ஏன் அர்ச்சனை பேர் சொல்லி பண்ணுறோம், எப்படி வர்றோம். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த நமஸ்காரம் ஆண் பெண்ணுக்கு ஏன் பிரிக்கிறீங்கன்னு. கண்டிப்பாக இதில் ஆண்கள் செய்யக்கூடியது பெண்கள் செய்யக்கூடியதுன்னு 2 வகை இருக்குது. ஆண்கள் செய்கிற நமஸ்காரத்துக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர், பெண்கள் செய்யக்கூடியதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு. அஷ்டன்னா 8 புஜங்கள், இந்த கண்ணு காது மூக்கு உடம்பு அப்படி படுத்து பண்ணுறது. பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னா இந்த கலை கண்ணு மூக்கு கை இப்படி குமிஞ்சு பண்ணுறது. இது பெண்கள் தான் பண்ணணும், அது ஆண்கள் பண்ணணும். பலிபீடத்திற்கு மனிதனுக்கு கோவிலில் என்ன தொடர்பு? ஒரு அற்புதமான கேள்வி. பலியிடுவது என்றால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனித உடம்புகளில் உள்ள காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், வீண் பெருமைகளை இதை விட்டுட்டு போகணும். அப்புறம் இப்போ அம்பாள் அப்படின்னா அபிராமி அந்தாதி சொல்லுங்கள், முருகன்னா கந்த சஷ்டி கவசம், பெருமாள்னா விஷ்ணு சகசரநாமம், சிவன்னா சிவபுராணம், விநாயகர்னா நம்ம சாதாரணமாக அந்த பிள்ளையார் பாடல்கள். எதற்கும் நீங்கள் இறை வழிபாட்டு சன்னிதானத்தில் அந்தந்த மந்திரங்களை சொல்கின்ற போது அதற்கான வைப்ரேஷன் ஜாஸ்தி. அதே மாதிரி எந்த காலத்தில் இறைவனை வழிபடக்கூடாது? சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வழிபடுறதுக்கு கால நேரமே கிடையாது. ஆனால் ஸ்க்ரீன் போட்டிருக்கும் போது சுவாமியை வணங்காமல் இருப்பது நல்லது. அடுத்து சொன்னாங்க வழிபாட்டில் எது உயர்ந்தது? நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்கிறேன், கூட்டு வழிபாடு. கோவிலுக்குள் ஆகாத காரியம் வாரியார் அப்படியே பட்டியல் போடுறாரு. அபிஷேகம் நடக்கின்ற போது பேசக்கூடாது, உங்கள் குப்பைகளை கோவிலில் கொட்டக்கூடாது, சூடம் சாம்பிராணிகளை ஆச்சாரியர்கள் இல்லாமல் தனியாக ஏற்றக்கூடாது, வலம் வருகின்ற போது வலப்பக்கமாக வர வேண்டும், மனிதர்களை வணங்கக்கூடாது, பாரம்பரிய உடை அணிய வேண்டும், சமய சின்னம் பூச வேண்டும். அதன் பிறகு ரொம்ப முக்கியம், திருக்கோவில்களில் நமக்கு கொடுக்குற பிரசாதத்தை பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் வேண்டும். எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்து சாப்பிடணும். ஒரே வரி, சிதறுகா எதற்கு? நம்முடைய துன்பங்கள் சிதறுவதற்கு. கோவிலை விட்டு விடைபெறுகின்ற போது ஏன் பின்னாடி தட்டிட்டு எழுந்திருக்கிறோம்? ஒரு தூசு திரும்ப கூட
நம்ம ஆலயத்திலேருந்து எடுத்துகிட்டு போல சிவன் சொத்து குலநாசம். சின்ன சின்ன செய்திகள் பெரிய பெரிய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கக்கூடிய கேள்விகளால் வேள்வி நாளும் தொடரும்.